படையப்பான்னு ஒரு படம். யோ! அ யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி. ரஜினி சூப்பர் ஸ்டார்ன்னு பட்டம் வர்றதுக்கு மிக, மிக தகுதியானவரா அப்படிங்கிறத இந்த இதுல ரொம்ப அமேசிங்கா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நிரூபிச்சிருப்பாரு. என்ன ஸ்டைலு இது! ஸோ அந்த அளவுக்கு படத்துல பேர் சொல்ற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆக்டிங்ல தெறச்சு விட்டுருப்பாரு. ஸோ படம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் இயக்குன படமா இருந்தாலும், அதுல நடிச்ச நடிகர்கள கே.எஸ். ரவிக்குமார் வந்து வேற லெவல்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே செதுக்கி எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு நடிகரையும் வந்து செதுக்கி எடுத்திருப்பாரு. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுச்சு, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அ நம்ம இப்போ வந்து வீடியோல பார்த்துடலாம். ஸோ படையப்பா படத்துல கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட். ஆனா, அத கொண்டு வந்த விதம் வந்து பெரிய கான்செப்ட்டா கொண்டு போயிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. தம்பி ஃபேமிலி தனியா இருக்கிறாங்க. இவரு ஃபேமிலி தனியா இருக்கு. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாழ்ந்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இவரோட பையன் வந்து வெளியூர்ல போய் படிக்க போறாப்ல. ஸோ அவரு படிக்க போறாரு. படிக்க போயிட்டு பட்டங்கள்லாம் படிச்சுட்டு வர்றாப்ல. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல இவங்க ரிலேட்டிவ்லயே ஒரு மொற பொண்ணு இருக்கு. அந்த மொற பொண்ண வந்து இவரு கட்டணும். ஸோ அப்படி கெட்ட போம்போது, இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேல இஷ்டம் இல்ல. ஸோ அப்படி இஷ்டம் இல்ல அப்படிங்கிறதுனால, என்ன பண்றாருன்னா, இவருக்கு ஒண்ணு ஒரு டேஸ்ட் வச்சிருக்காரு. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாந்தகம், கந்தகம் அந்த மாரி ஒரு டயலாக் சொல்லுவாரு. அ அந்த டயலாக்கே வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மௌத்தார்கன் ஒண்ணு அடிச்சுட்டு வருவாரு. ஸோ இன்ட்ரோடக்ஷனே வந்து ரஜினி பின்னி படம் எடுத்திருப்பாரு. ஸோ இதுல வந்து நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டர்ல அந்த பொண்ண காட்டுவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து மெயின் ஆக்டிங் யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா கிருஷ்ணன போட்டிருப்பாங்க. ஸோ பின்னி படல எடுத்திருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ இதுல ஹீரோயினியா ஆக்ட் பண்ணியிருக்கிறவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ரியலாவே இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த படத்துல அந்த திமிர அடக்கி, அந்த நீலாம்பரியோட திமிர அடக்கி, இந்த பொண்ண வந்து ஏழை குடும்பத்தில உள்ள பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு வாழ்ந்தாரு, எந்த அளவுக்கு அவரு கொடிகட்டி பறந்தாரு, அப்படிங்கிறத தான் வந்து மெயின் கதையா வச்சிருக்காங்க. 2வது நண்பர்களும் ஏமாத்திர்றாங்க. ம். சொந்தக்காரங்களும் ஏமாத்திர்றாங்க. ஸோ இதிலருந்து வந்து எப்படி ரஜினி வெளில வந்தாரு அப்படிங்கிறத தான் வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டா எடுத்திருந்தாங்க. நகைச்சுவை கலந்த, ஒரு ஆக்ஷன் கலந்த, ஒரு சென்டிமெண்ட் கலந்த படமா இருந்துச்சு. ஸோ நடிகர் திலகம் சிவாஜியும் வந்து இதில இணைஞ்சு நடிச்சிருந்தாப்ல. ஸோ படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆனாலும், ஆ தியேட்டர்ல வந்து கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து அள்ளிச்சு. இந்த படத்த பத்தி நம்ம பார்க்கணும் அப்டின்னா, என்னைக்குமே உலக லெவல்ல வந்து இது ரேட்டிங்ல 1வது இடத்துல தான் இருக்கு. இந்த படத்த பத்தி குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ நம்மளோட சேனல்ல நல்ல நல்ல படங்களோட ரிவ்யூக்க வந்து பார்த்து, கதைய உணர்ந்து குடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கழுவி கழுவி ஊத்தாதீங்க. வரட்டுமா நண்பர்களே!